கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டோட நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 11வது மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். எசாயா 58ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீர் பாய்ந்த தோட்டத்தைப் போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றைப் போலும் இருப்பாய். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத பகுதியில் இருந்து நாம் படிக்கிற ஒரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாம் கேட்கிற போது, வாசிக்கும் போது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறது. ஆனாலும் இன்றைய இந்த வேத பகுதி அப்படித்தான் நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. பலரும் இத்தகைய வாக்குத்தத்தங்களை தேடி வேதாகமத்திலே வாசிக்கின்றனர். பல கிறிஸ்தவ ஊழியர்களும் இவைகளை பொறுக்கி எடுத்து பிரசங்கமும் செய்கிறார்கள். ஆனாலும் பொதுவாக எல்லா வேத வாக்குத்தத்தங்களைப் போலவே இந்த வேத பகுதியும் ஒரு நிபந்தனையோடு தான் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீர்ப்பாய்ச்சலான தோட்ட வற்றாத நீரூற்று போல நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எசாயா 58ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். அதாவது சுருக்கமாக ஏழைகளுக்கு உதவிட வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகின்றதை நாம் பார்க்க முடியும். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்டவனுக்கு உன் ஆத்துமாவை திருப்தியாக்கினால் என்பது நாம் ஆசீர்வதிக்கப்பட கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை. இந்த வசனம் கூறுகிற பசி உள்ளவர்கள் என்று சொல்லுகிற போது, சிறுமைப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற போது, வெளிப்பார்வைக்கு உலக பொருளாதார வறுமையை குறித்தும் ஆகார குறைவை குறித்து மட்டும் குறிப்பிடவில்லை. மாறாக ஆத்துமாவில் பசி உள்ளவர்கள், ஆத்துமாவிலே பசி உள்ளவர்களை குறிக்கின்றது. மெய்யான தேவனை வாழ்வில் அறியாமல் ஆத்தும திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற மக்களை பசி உள்ளவர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பல்வேறு உலக துன்பங்களால் நொறுக்கப்பட்டு ஆவியிலே சிறுமை அடைந்து அலையும் மக்களை பசி உள்ளவர்கள் என்று நாம் சொல்ல முடியும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அல்லவா? அப்படியாக நம்மிடம் இருப்பதை தேவையில் இருக்கும் மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, பசி உள்ளவனுக்கு இறங்குவதுதான் அன்று. நாம் ஒரு காரியத்தை இந்த 11வது மாதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கிற இறை வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் எசாயா 9ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர், அதிசயமான ஆலோசனை கர்த்தர், நித்தமும் உங்களை நடத்துவார், மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். இந்த 11வது மாதத்திலே 10 மாதங்களும் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. என் வாழ்க்கையிலே வறட்சியை தான் நான் பார்க்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு வறட்சி, என்னுடைய பொருளாதாரத்திலும் வறட்சி என்று நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்துதான் இந்த வசனம் வருகிறது. உங்கள் ஆத்துமாவிலே தெய்வம் வறட்சியை நீக்கி ஒரு புதிய ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே இங்கே நாம் பார்க்கிற ஒரு சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற போது, காட்ஸ் கைடன்ஸ். ஒரு தேவ மனிதன் சொன்னார், எனக்கு வழி, நான் போகிற வழி என்னதென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் என்னை வழிநடத்தி செல்லுகிற என்னுடைய கைடு, என்னுடைய ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறேன்.
நான் போகிற வழி தெரியவில்லை, ஆனால் என் கரத்தை பிடித்து என்னை நடத்தி கூட்டு செல்லுகிற என் ஆண்டவரை, என்னோட கைடை, என்னை வழிநடத்துகிறவரை நான் அறிந்திருக்கிறேன். எரோமியா 3 அதிகாரம் 4வது இறைவார்த்தையிலே நான் வாசிக்கிற போதும் டிவைன் கைடன்ஸ் ஆஃப் த ஃபாதர், தகப்பனுடைய வழிநடத்துதலை நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக கண்டினியூஸ் கைடன்ஸ், தொடர்ச்சியான வழிநடத்துதல். உங்களுடைய குடும்பத்துல, உங்களோட ஊழியத்துல, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். இதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை நீ முன் பேச வேண்டும், எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக உன்னை நெருக்கி தொடர்ச்சியாக நடத்துகிற ஒரு அனுபவத்தை இந்த மாதத்திலே நாம் பார்க்க முடியும். சில நேரங்களிலே நாம் நம்முடைய சித்தத்தின்படியே நாம் நடந்து விடுகிறோம், நம்முடைய எண்ணங்களின்படியே நாம் நடந்து விடுகிறோம், நமக்கு எதெல்லாம் நலமாக தோன்றுகிறதோ அதையே நாம் செய்து விடுகிறோம். மூன்றாவதாக சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த நீட்ஸ். சங்கீதம் 90:14 படி இந்த மாதம் உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் ப்ரொவைட் பண்ணுவார், சந்திப்பார். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் தேவைகள் என்று சொன்னவுடன் பொருளாதாரம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய பண கஷ்டங்கள் மட்டும் அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கலாம், உங்களோட குடும்ப வாழ்வாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் சந்திப்பார். நான்காவதாக டிவைன் ப்ரொவிஷன். The Lord will provide. See the hand of God. ஆண்டவர் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவர் மட்டுமல்ல, கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள். ஊழியத்திலும் சரி, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் போகிற வழியில எல்லாம் ஆண்டவருடைய கரம் உங்களை நடத்துகிறதை நீங்கள் உணர முடியும். ஒரு விசேஷித்த ஒரு மாற்றம், ஒரு விசேஷித்த ஒரு கரம் உங்களை தொடர்ந்து நடத்துகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, நாம் தெய்வத்துக்கு மாத்திரம்தான் நம்முடைய கரத்தை கொடுக்க வேண்டும். சிலர் மனிதர்களுக்காக, உலக காரியங்களுக்காக, மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். டிவைன் ப்ரொவிஷன். ஐந்தாவதாக ஸ்ட்ரென்த், சரீர சுகம், ஆத்தும சுகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்கிறார். இந்த ஆவிக்குரிய சுகம் இணை சட்டம் 33:25, ஒரு வாழ்நாள் அனைத்திலும் நீ பாதுகாப்புடன் இருப்பாய், நீ கழுகுகளைப் போல பலன் அடைவீர்கள். பலன் உண்டா? ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். ஆறாவதாக வெல் வாட்டர்டு லைஃப், நீர்ப்பாய்ச்சலான ஒரு வாழ்க்கை, திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். இந்த நிலைகளுக்கெல்லாம் நாம் வருவதற்கு நாம் என்ன செய்யணும்? உங்களுக்குள் இருக்கிற சோர்வின் ஆவிகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு புது ஆவி, உங்கள் இருதயத்தை புது இருதயமாய் மாற்றி ஒரு புது ஆவியை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2:17 சொல்லுகிறார், கடைசி நாட்களில் என் ஆத்துமாவை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நமக்குள் இருக்கும் சோர்வின் ஆவியை அவர் எடுக்கிறார். எசாயா 40:28 சொல்றார், அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு ஆவியை கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர், அவருக்குள் இருக்கிற ஆவியவே நமக்கு தருகிறார். ஆண்டவராகிய இயேசு உனக்கு தெரியாதா? நீ கேட்டதில்லையா? ஆண்டவரே என்றுமுள்ள கடவுள், அவரே விண்ணுலகின் எல்லைகளை எல்லாம் படைத்தவர், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, களைப்படைவதும் இல்லை, அவரது அறிவை அறிய இயலாது. இசையா 40:29 சொல்றார், அவர் சோர்விட்டு இருக்கிறவனுக்கு வலிமை அளிக்கிறார், வலிமை இழந்தவனுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறார். இந்த ஆவி உங்களுக்குள் வருகிற போது உங்களுடைய சோர்வுகள் எல்லாம் நீக்கப்படுகிறது, உங்களுக்குள் பலன் உண்டாகிறது. தீத்து 3:7 இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம், 3:7 வாசிக்கிறோம்,
நமக்கு அவர் எப்படி தருகிறாராம்? அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாக்கி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பொருட்டு இவ்வாறு அவர் செய்கிறார். நிறைவாழ்வை நமக்கு தருகிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த 11வது மாதத்தில் பசியோடு இருக்கிறவர்கள், உடைக்கப்பட்ட ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். இயேசுவினுடைய வல்லமை அந்த பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க நாம் ஒரு கருவியாக மாறுவோம். பேதுரு சொன்னார் இல்லையா, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தன என்று திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் இருந்தால், எந்த சூழ்நிலையில் இருந்தால் நம்மை விடுவிப்பார். நம்மை விடுவிப்பார். உங்களுக்கு உண்டானவைகளில் இருந்து நீங்கள் அவர்களுக்கு கொடுங்க. அவர்களுக்கு கொடுங்க. உதவி செய்யுங்க. ஏழைகளை நினைத்து பாருங்க. விதவைகளை நினைத்து பாருங்க. உபவாசம் இருந்து ஜெபி. நாம் இதை செய்கிற போது நம்ம ஆத்துமா பலன் அடைகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு ப்ரொவைட் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் சோறுட்டு இருக்கிற நேரங்களிலும் கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைப்புள்ளதாக்குகிறவர். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூட்டை போல இருப்பாய். உனக்குள் இருந்து ஜீவ நதி பொங்கி வரும். உனக்குள் இருந்து அபிஷேக நதி பொங்கி வரும். இந்த மாதம் கர்த்தர் உன்னை நிரப்புகிற மாதம். கணுக்கள் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, மூழ்கிற நிலைக்கு கர்த்தர் ஆவியிலே, அபிஷேகத்திலே, வல்லமையிலே, அக்கினியிலே நிரப்புவாய். நீ நிரப்பப்படுவாய். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆத்மாவில் இருக்கிற சோர்வுகள் நீக்கப்படுகிறது. உன்னை ஏளனமாய் பேசினவர்களுக்கு மத்தியில உன்னை உயர்த்துகிறது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் இந்த 11வது மாதம் நடத்துவார். நீ யாரிடத்திலும் கையேந்துவதில்லை. அவரே உனக்கு தஞ்சமா இருப்பார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது. யாரும் இல்லையே என்று கலங்காதே. யாரும் எனக்கு துணை இல்லையே என்று கலங்காதே. உயர் பதவியில் இருக்கிறவர்கள் இல்லையே என்று கலங்காதே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதே. பலன் அடைந்துக்கோ. திடன் கொள். உன்னுடைய நம்பிக்கை வீண்கிறது. உன்னை பலப்படுத்துவார். நீங்கள் கண்ணால பார்ப்பீர்கள். ஆண்டவர் செய்கிற காரியம், இந்த ஆண்டவர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லும்படி 11வது மாதம் கலிகூற வைப்பார். ஆவியிலே ஒரு கலிகூறுதல். அன்னை மரியாள் ஆவியிலே கலிகூர்ந்தது போல உனக்குள் இருக்கிற ஆவியானவர் உன்னை கலிகூற பண்ண வைப்பார். எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றிலே இருந்த அந்த யோவான் ஸ்நானகன் கலிகூர்ந்தது போல உன் வயிற்றில் இருக்கிற குழந்தை கலிகூர். உன்னை மலடி என்று சொன்னார்கள். ஆண்டவர் உன்னை பேருடையாள் என்று மாற்றினார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன்னை நோயாளி என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் உன்னை பலசாலியாக மாற்றுகிறார். நீ ஒன்றுக்கும் உதவாத உதவாக்கரை என்று சொன்னார்கள். ஆண்டவர் உன்னை ஞானி என்று மாற்றப் போகிறார். ஞானவான்களுக்கு மத்தியிலே உனக்கு தேவ ஞானத்தை கொடுத்து உன்னை நடத்துவார். உன் பிள்ளைகள் ஒளிவு மர கண்டுகளைப் போல இருப்பார்கள். ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் இந்த 11வது மாதத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய சிரசிலே வந்து இறங்குவதா நீர் ஆசீர்வதி. உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். எஸ் எஸ் டாடி. நித்தமும் எவ்ரி டே எவ்ரி மினிட் ஆத்மாவில, ஆவியில, சரீரத்துல, அந்த அபிஷேகத்துல நிரப்பி நடத்துங்கப்பா. உங்க மகிழ்ச்சி இந்த பிள்ளைகள் மேல் இருப்பதா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.